அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அறிவியல் வினாவிடையாக 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்க்கலாம். 1வதுனா, மிக பொதுவான புற்றுநோய் வகை எது? கார்சினோமா. மிகப்பெரிய பொதுவான புற்றுநோய் வகை எதுனா கார்சினோமா. 2வதுனா, டார்வின் எழுதிய புத்தகம் எது? இனங்களுடைய தோற்றம். டார்வின் எழுதிய புத்தகம் எதுனா இனங்களுடைய தோற்றம். 3வதுனா, 1970 ஒரு செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யார்? குரானா. 1970 ஒரு செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யாருன்னா குரானா. 4வதுனா, மனிதனில் உணவை சேமிக்கும் உறுப்பு எது? தசை. தசை தான் மனிதனில் உணவை சேமிக்குது. அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் சேமிக்கப்படுகிறது, தசையோட அடிப்பகுதியில். அடுத்து 5வதுனா, சூரியனுடைய கதிர்கள் உற்பத்தி செய்யப்படும் விட்டமின் எது? சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் விட்டமின் எதுனா விட்டமின் டி. இன்னைக்கு கொரோனா இருக்கக்கூடிய இந்த காலத்தில் விட்டமின் டி சத்து ரொம்ப அவசியம். அதனால் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ டெய்லியோ காலையிலையும் மாலையிலையும் வெயில் என்னம்னா கொரோனாவை எதிர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம உடம்புல ஏற்படுங்கிறாங்க. அடுத்தது 6வதுனா, முழு வளர்ச்சி அடைந்த மனிதனின் இதய துடிப்பு எத்தனை? ஒரு நிமிடத்திற்கு 70லிருந்து 72 வரை ஆகும். முழு வளர்ச்சி அடைந்த மனிதனின் இதய துடிப்பு எத்தனைன்னா ஒரு நிமிடத்திற்கு 70 to 72 வரை. நம்ம பொதுவாக படித்தோம்னா 72ன்னு சொல்லுவோம். நண்பர்களே, மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் 7 ஆண்டு என்பதை மாற்றி ஆயுள் முழுவதும் அந்த டெட் தேர்ச்சி பெற்ற அது செல்லும் என்பதை மத்திய அரசு NCERT அறிவித்துள்ளது. இது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். அவ்வளோ தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுதுங்கிறத விரைவில் பார்ப்போம். வாங்க, மன தைரியத்துடன் வரும் தேர்வுகளில் படித்து வெற்றி பெறுங்க. 7வதுனா, நாளொன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீரின் அளவு ஏறக்குறைய 1.5 லிட்டர். 1.5 லிட்டர் நாளொன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீரோட அளவு அளவுக்குன்னா ஏறக்குறைய 1.5 லிட்டர். 8வதுனா, மஞ்சக்காமலை நோய் பரவுவது எதன் மூலம்? நீர். சுகாதாரமற்ற நீரை பயன்படுத்தினோம்னா மஞ்சக்காமலை நோய் பரவுது. 9வதுனா, எந்த வியாதி வராமல் தடுக்க ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது? அது முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா டிப்தீரியா, டெட்டனஸ், கக்குவான், இருமல். இந்த 3 நோய்களை தடுக்கிறதுக்கு தான், வராமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது. 10வது வினா, அயோடின் குறைபாடு ஏற்படுத்துவது முன்கழுத்து கலலை. அயோடின் குறைபாடு எந்த நோய் ஏற்படுத்துதுன்னா முன்கழுத்து கலலை, அதாவது காய்டர்னு சொல்லுவாங்க. 11வதுனா, சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் இது? கிரியாட்டின். சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் கிரியாட்டின். 12வதுனா, நாடாப்புழு யாரிடம் அதிகமாக காணப்படும்? பன்றி மாமிசம் உண்பவர்களிடம். நாடாப்புழு மனிதரோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி. இது அதிகமாக யாரிடம் காணப்படும்னா பன்றி மாமிசம் உண்பவர்களிடம் காணப்படும். 13வதுனா, எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எதுன்னா குரங்குல தான். மனித வைரஸ், அதாவது எய்ட்ஸ் வைரஸ் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எதுன்னா குரங்கு. 14வதுனா, மலேரியா நோயை உண்டாக்குபவைனா புரோட்டோசோவா. இதுதான் தண்ணியில் போய் மலேரியா நோயை உண்டாக்குது. மலேரியா நோயை உண்டாக்குபவை புரோட்டோசோவாக்கள். 15வதுனா, அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வதால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா கல்லீரல். அந்த கல்லீரல் அப்படியே வீங்கி அவங்களுக்கு அதோட செயல்பாடு குறைஞ்சி கல்லீரல் வீக்கம் அல்லது கல்லீரல் அலர்ஜி என்பது உருவாகி இறப்பு நேரிடும். அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வதால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா கல்லீரல்.
16வதுனா இரத்த சிவப்பணுக்கள் உருவாகக்கூடிய இடம் எது? எலும்பு மஜ்ஜை. இரத்த சிவப்பணுக்கள் உருவாகக்கூடிய இடம் இருப்பது எதுனா எலும்பு மஜ்ஜை. 17வதுனா ஓடும் மகிழுந்து வளைவு பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் என்னன்னா திசைக்கான நிலைமம் தான் அதுக்கு காரணம். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமா சாய காரணம் திசைக்கான நிலைமம் ஆகும். இந்த 10ஆம் வகுப்புல வந்திருக்கு. 18வதுனா விசையின் அலகு என்னன்னா 2 அலகு இருக்கு. ஒன்று விசையோட எஸ்ஐ அலகு நியூட்டன், அப்புறம் சிஜிஎஸ் அலகு என்னன்னா டயின் என்கிற 2 அளவு விசைக்கு இருக்கு. விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன், விசையின் சிஜிஎஸ் அலகு டயின் ஆகும். 19வதுனா ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு எத்தனை டயின்னா 10⁵, அதாவது 10⁵ டைன் ஒரு நியூட்டன். 20வதுனா ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை kgf ஆகும். ஈர்ப்பியல் அலகோட விசை எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை kgf. 21வதுனா ராக்கெட் ஏவுதல் நியூட்டனோட 3வது விதி தான் ஏற்கனவே பயன்படுத்தி நம்ம படித்தோம். இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா நியூட்டனோட 3வது விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனோட 3வது விதியும் பயன்படுது, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் பயன்படுகிறது. 22வதுனா ஜி என்பது புவி இருப்பியல் மாறிலி. இந்த ஜியோட கேபிட்டல் ஜியோட எஸ்ஐ அலகு 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 என்பது ஆகும். கேபிட்டல் ஜியோட மதிப்பு 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 23வது புவியோட நிறை மதிப்பு m = 5.972 × 10⁻24 கிலோகிராம். 5.972 × 10⁻24 கிலோகிராம். 24வதுனா நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி ஸ்கொயர்ட் ஆகும். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி ஸ்கொயர்ட். அடுத்த 25வதுனா காற்றுல ஒளி லைட்டோட வெலாசிட்டி திசைவேகம் என்னன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. இது அதிக அளவு தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்து 26வது வினா கண்ணுறு ஒளியில், அதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சூரிய ஒளியில 7 வண்ணங்கள் இருக்கு. அதுல அந்த ஊதா நிறம் பார்த்தீங்கன்னா அது குறைந்த அலைநீளத்தையும், சிவப்பு பார்த்தீங்கன்னா அதிக அலைநீளத்தையும் கொண்டிருக்கும். கண்ணுறு ஒளியில ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தை கொண்டது, சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தை கொண்டது. 27வது மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் என்னன்னா மீச்சிதறல் தான் காரணமா அமைது. மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீச்சிதறல் காரணமாக அமைகிறது. 28வதுனா லென்ஸின் திறன் எஸ்ஐ அலகு டயாப்டர்னு வரும். லென்ஸோட திறன் எஸ்ஐ அலகு டயாப்டர். 29வதுனா மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர், கேபிட்டல் ஏ. மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர், கேபிட்டல் ஏ. 30வதுனா ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட் ஆகும். இதுதான் ஒரு ஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெச்பி என்பது 746 வாட் ஆகும். 31வதுனா குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பதால் கிரிட்டினிஷங்கிற நோய் ஏற்படும். குழந்தைகள்ல குறைவான தைராய்டு
ஹார்மோன் சுரப்பதனால கிரிட்டினிஷம்ங்கிற நோய் ஏற்படுது. 32 குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கும் செல் எதுனா ஆல்பா செல். அதை தான் சொல்லியிருக்காங்க, ஆல்பா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனை சுரக்கின்றன. 33 உயிர் காக்கும் ஹார்மோன் எதுனா கார்டிசோல். கார்டிசோல் உயிர் காக்கும் ஹார்மோன் என்று பெயர். 34 ஆல்கஹால் அருந்தியவர்களை கண்டறிய பயன்படும் சோதனை இது. அதாவது சாராயம் குடிச்சிட்டு அல்லது மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறாங்கன்னா அவங்க ஒரு குழா வச்சிருப்பாங்க, அதை ஊதுங்கம்பாங்க. அதில் என்ன வினை நடக்குதுன்னா பொட்டாசியம் டைகுரோமேட் இருக்கும், அது ஆரம்பத்தில் ஆரஞ்சு நிறமாக இருக்கும். இந்த மது அருந்தியவர் அந்த எத்தில் ஆல்கஹால் காற்றோட கலந்து ஊதும்போது அது பச்சை நிறமாக மாறும். அதை வச்சு அவங்க ஆல்கஹால் இருந்திருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. பொட்டாசியம் டைகுரோமேட் ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும் சோதனை தான் ஆல்கஹால் அருந்தியவர்களை கண்டறிய பயன்படும் சோதனை. 35 உலோகங்களின் ராஜா எனப்படுவது இரும்பு. இரும்பு தான் உலகத்தில் எல்லா தேவைக்கும் பயன்படுத்தினால உலோகங்களின் ராஜா என அழைக்கப்படுகிறது. 36 போர் உலோகங்கள் எவை? டைட்டானியம், குரோமியம், மேங்கனீஸ். இந்த 3 போர் உலோகங்கள் ஆகும். எது? டைட்டானியம், குரோமியம், மேங்கனீஸ். இந்த 3 போர் உலோகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 37 உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. எல்லாருக்கும் நிச்சயமா தெரியக்கூடிய ஒரு வினா, உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. 38 உயிரியல் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இடம் எதுனா மன்னார் வளைகுடா உயிரியல் பூங்கா. உயிரியல் சொர்க்கம் என அழைக்கப்படும் உயிரியல் பூங்கா மன்னார் வளைகுடா உயிரியல் பூங்கா. அடுத்து 39 போபால் விஷவாயு. அங்க கசிந்த விஷவாயு என்னன்னா மீத்தல் ஐசோசைனைடு. மீத்தல் ஐசோசைனைடு. இந்த போபால் விஷவாயு தாக்கி பலாயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க. அந்த இதுக்கு காரணமான வாயு மீத்தல் ஐசோசைனைடு. 40 உலக ஓசோன் தினம் எது? செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் எதுனா செப்டம்பர் 16. 41 இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. 42 சுற்றுச்சூழல் பாதிப்புல இந்த குரோமியத்தினால மூச்சு திணறல், ஆஸ்துமா ஏற்படுகிறது. சுற்றுச்சூழல்ல குரோமிய கழிவினால, குரோமிய நச்சுனால மூச்சு திணறலும் ஆஸ்துமாவும் ஏற்படுகிறது. 43 மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை இது. பென்சிலின் மருந்து தான். அந்த பென்சிலின் நொட்டேட்டம்ங்கிற பூஞ்சையிலிருந்து இது கிடைக்கிது. மருந்துகளின் ராணிங்கிற மருந்து பென்சிலின், அது எந்த பூஞ்சையில் கிடைக்குதுன்னா பென்சிலின் நொட்டேட்டம்ங்கிற பூஞ்சையிலிருந்து நமக்கு கிடைக்கிது. 44 உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யாருன்னா கிளாட் பெர்னாட். உடலின் சமநிலை காத்தல் பற்றி முதல்ல ஆய்வு செய்தவர் யாருன்னா, அதை பற்றி கூறியவர் யாருன்னா கிளாட் பெர்னாட். 45 நிமோனியா, மலேரியா, காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எதுனா சிங்கோனா மரம். மலேரியா, நிமோனியா, காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் சிங்கோனா மரம். 46 ஹோமியோபதியின் தந்தை எனப்படுவர் யாருன்னா சாமுவேல் ஹானிமன். ஹோமியோபதியோட தந்தை எனப்படுவர் சாமுவேல் ஹானிமன் போட்டிருக்கு, ஹானிமன் சொல்றாங்க. 47 டிஎன்ஏ மூலக்கூறு சொல்லோட விட்டம் எவ்வளவு? 20 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். டிஎன்ஏ மூலக்கூறோட விட்டம் எவ்வளவுன்னா 20 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். 48 ஒளிச்சேர்க்கை அதிக திறன் உள்ள எந்த ஒளி அலைன்னா நீலம். நீல நிற ஒளி அதிக அளவு ஒளிச்சேர்க்கையை செய்யக்கூடிய திறன் பெற்றது. 49 மனுஷனுக்குன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு வயசு கண்டுபிடிக்கிறோம். அப்படி மரத்திற்கு வயதினை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மரத்தை குறுக்காக அறுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே வளையமா இருக்கும், மரக்கோடுகள்னு சொல்லுவாங்க.
அந்த ஒவ்வொரு வளையமும் 6 மாதத்திற்கு ஒருக்க ஒரு வளையம் உருவாகும். ஸோ அந்த எண்ணிக்கையை வச்சு மரத்தோட வளர்ச்சியை அந்த வளையங்களை வச்சு மரத்தோட வயதை கணக்கிடுறாங்க. அதே பாறைகள் பழங்கால படிவுகளை எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கார்பன் 14 எனப்படும் கார்பன் வயது கணிப்பு. அந்த முறையில் அதை கண்டுபிடிக்கிறாங்க. சாதாரண மரத்தோட வயதினை கண்டுபிடிக்கிறது வளர்ச்சி வளையங்கள். வளையம் வளையமா அந்த மரத்துல உள்ளுக்குள்ளார இருக்கும். 50வதுன்னா இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு இது 1992. இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1992. நண்பர்களே, டிஎன்பிசி, டிஎன்யூபி, டிஎன் போலீஸ் டெட் வியூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் தேர்வும் டிஎன்இபி தேர்வும் உடனடியாக நடக்க போகுது. அவங்களுக்கும் இந்த 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அறிவியல் வினாவுடைய வழங்கியிருக்கோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை